இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஏசாயா 63 அதிகாரம் 9 Today's Bible verse. In his love and in his pity he redeemed them, and he bore them and carried them all the days of old. Isaiah chapter 63 verse 9. கோடை வெயில் சுட்டெரிக்கும் நாளில் ஒரு விவசாயியின் கூரை வீட்டில் பராமரிப்பு வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வீட்டின் தலைவரான பெரியவர் கீழே நின்று வேலை செய்கின்ற தன் மகனை கவனித்துக் கொண்டே இருந்தார். வேலையாட்களுடன் தன் மகனும் இணைந்து வேலை செய்வது சந்தோஷத்தை கொடுத்தாலும் வெயிலில் மகன் கஷ்டப்பட்டு அதிக நேரம் வேலை செய்வதை தகப்பன் விரும்பவில்லை. அவ்வப்பொழுது தன் மகனை அழைத்து, தம்பி, கொஞ்சம் மோர் சாப்பிட்டு பின் வேலை பார்க்கலாம் என்றார். மகன் கேட்கவில்லை. வேலை செய்வதிலேயே மும்முரமாக இருந்தார். தகப்பன் தன் மகன் வெயிலில் அதிக நேரம் நிற்பதை பொறுத்து கொள்ள முடியாமல், தம்பி, கீழே இறங்கி வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்த பின் வேலையை தொடரலாம் என்றார் அன்போடு. ஆனால் அவருடைய மகனோ அந்த நாளுக்குள் வேலையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓய்வெடுக்க மனமில்லாமல் தொடர்ந்து மற்ற வேலை ஆட்களோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தார். தகப்பன் தன் மகனை கீழே இறங்க வைக்க ஒரு யுக்தி செய்தார். நிழலில் விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய பேரனை, அதாவது தன் மகனின் பிள்ளையை தூக்கி சென்று வெயிலில் நிறுத்தினார். அந்த குழந்தை வெயிலின் சூடு தாங்காமல் அழத் துவங்கியது. இதை வீட்டு கூரையின் மேல் நின்று வேலை செய்து கொண்டிருந்த அந்த பிள்ளையின் தகப்பன் கண்டு வேக வேகமாய் இறங்கி வந்து தன் குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக நிழல் பகுதிக்கு ஓடினார். தன் தகப்பனை பார்த்து, ஏன் இப்படி செய்தீர்கள் அப்பா? உங்களுக்கு ஈவு இரக்கமே கிடையாதா என்றார் கோபத்தோடு. தந்தை தன் மகனிடம், உன் மகன் வெயிலில் கஷ்டப்படுவதை உன்னால் பொறுக்க முடியாமல் தானே இந்த துடிக்கிறாய்? உனக்கு இப்படி இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? நீ என் மகன் ஆயிற்றே. நீ வெயிலில் படும் கஷ்டத்தை உன் தகப்பனாகிய நான் எப்படி தாங்குவேன்? அதனால்தான் உன் மகனை வெயிலில் நிறுத்தி என் மனநிலையை உனக்கு தெரிவித்தேன். தன் பேரன் கஷ்டப்படுவதை எந்த தாத்தாவாவது விரும்புவாரா என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இதை போலத்தான் தேவன் நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மேல் எப்போதும் அன்பாய் இருக்கிறார். நாம் கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் துன்பப்படுவதையும் தேவன் ஒருபோதும் விரும்புவது இல்லை. நம்முடைய துக்கம், கவலை, பாரம் எல்லாவற்றையும் அவர் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய அனைத்து வேதனையில் இருந்து நம்மை விடுவிக்க நம் தேவனால் மாத்திரமே முடியும். ஏனெனில் நம்முடைய வேதனைகளை அறிந்தவர் அவர் ஒருவரே. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.